ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் ஜிடி மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் தான். பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மேட்சாவே ஹோம் டீம் அட்வான்டேஜ் இதுல தான் மேட்ச் போயிருக்கு. இந்த மேட்சாவது அவே டீம் வின் பண்ணுவாங்களா, ஜிடி வின் பண்ணுவாங்களா? வாங்க இந்த ரிவ்யூல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போத் டீமும் ஸ்ட்ராங் தான். ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங் தான். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட் சீசன்ல ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வீக்ல இருந்துச்சு லாஸ்ட் சீசன். இப்ப ஜிடியை பொறுத்த வரைக்கும் 2 சீசன் டேபிள் டாப்ல இருந்தாங்க. ஒரு சீசன் மட்டும்தான் 7th பிளேஸோ 8th பிளேஸோ போனாங்க. அதுக்கு அடுத்த சீசன் பாத்தீங்கன்னா மறுபடியும் 3rd பிளேஸ் வட்டாங்க சுப்மன் கில் தலைமையில. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ப்ராப்பரான டீம் தான் ஜிடி. இந்த ஐபிஎல் சீசன்ல ஒரு கன்சிஸ்டன்டான டீம் எதுன்னா அது ஜிடி தான். ஏன்னா அவங்க வந்த 4 வருஷத்துல 2 தடவை 3 தடவை பிளே ஆஃப் போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களோட டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான். அந்த அளவுக்கு டீமை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதனால இந்த மேட்ச் அவ்வளவு சீக்கிரமா ஒன் சைடா ஹோம் டீமுக்குலாம் போகாது, போகவும் வாய்ப்பு கிடையாது. அது போக பாத்தீங்கன்னா கேப்டன்ஸ், 2 டீமோட கேப்டன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க சேசையர், அங்க சுப்மன் கில். 2 பேருமே ஒரு T20ல தனக்கான இடத்தை நிரூபிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா T20 இன்டர்நேஷனல்லே பிளேஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம ஓடிஐல சுப்மன் கில் கேப்டன், சேசையர் கூட ஓடிஐ டீம்ல இடம் இருக்கு. ஆனா அவரால் T20 ஆட முடியல, T20 டீம்ல ஸ்குவாட்ல இடம் பிடிக்க முடியல. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவங்களோட டேலண்ட ப்ரூவ் பண்ணியே ஆகணும் இந்த சீசன். சோ பார்க்கலாம் எப்படி நடக்குது மேட்சஸ், எப்படி ஆடுறாங்க மேட்சஸ் பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே 3-3 6 மேட்ச் ஆடி இருக்காங்க. 2 டீமுமே 3-3 வின்னு. அது போக பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேட்டிங் சர்ப்ரைஸ் பிச் தான். சும்மா அடிச்சு பட்டாலடி தடால் அடி தான். போன சீசனு இந்த கிரவுண்ட்ல சூப்பரா பேட்டிங் ஆடினாங்க. சூப்பரா இருந்துச்சு பிச்சு. டாஸ் வின் பண்ற டீம் கண்ணை மூடிட்டு சேசிங் தான் சூஸ் பண்ண போறாங்க. ஏன்னா வேற வழி தெரியல. ஏன்னா எந்த பிச்சு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. ஸோ அதனால கண்டிப்பா சேசிங் சூஸ் பண்ண போறாங்க. மேட்சோட அட்வான்டேஜ் 1% அவங்களுக்கு கூட தான். ஸோ அது போக பாத்தீங்கன்னா அது போக இந்த 2 டீமுமே ஈவனாவே ஆளுக்கு 3 மேட்ச் வின் பண்ணிருக்கிறதுனால இது ஒரு பேலன்ஸான ரைவல்ரி தான். ஸோ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு த்ரில்லர் மேட்சா தான் இருக்கும் இந்த மேட்ச். கீ பிளேயர் டு வாட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கிற எதிர்பார்க்கப்படுகிறது. பாத்தீங்கன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் சேயரும் சிம்ரன் சிங்கும். சிம்ரன் சிங் அடிச்சே ஆகணும். ரொம்ப வருஷமா இருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். 1-2 மேட்ச்லாம் இல்ல, கன்சிஸ்டன்ஸா ஆடி ஆகணும் அவரு. அது போக பாத்தீங்கன்னா சகல், அஷ்ரப் சிங் இவங்கதான் மெயின் பவுலரு. எவ்வளவு பெரிய ஃபாரின் பவுலர் இருந்தாலும் சரி, சகல், அஷ்ரப் சிங் தான் மெயின் பவுலரு பஞ்சாப் கிங்ஸுக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். முக்கியமா ஸ்டானிஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரவுண்டரா டீமை பிடிச்சிங்களையும் சரி, பேட்டிங்லையும், ஆல்ரவுண்டரா டீமோட பினிஷிங்லையும் சரி, பவுலிங்லையும் சரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்பல்சரி தேவை பஞ்சாப்க்கு. அது போக பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கீ பிளேயரா பார்க்கும்போது சுப்மன் கில், பட்லரு, சாய் சுதர்சன் இந்த 3 பேர் தான் கைஸ் டாப்பார். இவங்க தான் கைஸ் இம்பார்ட்டன்டான கீ பிளேயருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரஷீத் கான் வருவாரு, சிராஜ் வருவாரு. இவங்க 3 பேர் தான் டாப் கன்சிஸ்டர், டாப் பெர்ஃபார்மர். இந்த 3 பேர் தான் டாப் பெர்ஃபார்மர். இவங்களை நம்பி தான் டீமே பில்ட் ஆகுது. அந்த மாதிரி ஏன்னா அவங்க 3 பேரே முக்கால்வாசி மேட்சை முடிச்சு கொடுத்துட்றாங்க. அது போக தான் மிடில் ஆர்டருக்கு போகுது மேட்சே. போன சீசன் அப்படிதான், அதுக்கு முந்தின சீசன் அப்படிதான் போகுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது போக பாத்தீங்கன்னா பிளேயிங் 11 எடுத்துக்குவோம். இப்ப ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ஜிடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கில்லு, சாய் சுதர்சனு, பட்லரு, வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ஜேசன் கோல்டரு, ரஷீத் கான், மொத்தம் 8 பேட்டர் கிட்ட. ஆல்ரவுண்டர் எல்லாம் சேர்த்து 8 பேட்டர் ட்ரை பண்ணலாம். ஜேசன் கோல்டர் வேணாம், ஜென் பிலிப்ஸ் போகணும்னு போய்க்கலாம். பட் நம்ம ஆப்ஷனா சொல்றோம் இல்ல, அவங்க இன்னும் சாய் கிஷோர் கூட கொண்டு வரலாம். சாய் கிஷோர் இம்பாக்ட் சப்பா கூட எடுத்துக்கலாம். அது போக பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரபடா, சிராஜ், பிரஜித் கிருஷ்ணா, அது போக ரஷீத் கான், ஜேசன் கோல்டர் 5 பவுலர் ஆகி போச்சு. அது போக வேணும்னா வாஷிங்டன் சுந்தர் ஓவர் போட வைக்கலாம், 6 ஆகி போச்சு. ஷாருக் கான் வேணாலும் போடலாம், 7 ஆச்சு. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இருக்கிற 11ஸ்ல 8 பேர் நல்ல ஆல்ரவுண்டரா தான் இருக்காங்க. ஸோ எந்த சுச்சுவேஷன்னாலும் யாருக்குனாலும் ஓவர் கொடுத்து அவங்க கேமை மாத்தி கொண்டு வரலாம்.
ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட 11ஸ் வந்து கண்டினியூஸா ஒரு 4 இயர்ஸ் அப்படிதான் வச்சிருக்காங்க. பார்க்கலாம் இந்த சீசன் எப்படி போகுதுன்னு அவங்களுக்கு. அது போக வந்து பஞ்சாப் கிங்ஸோட 11ஸ் பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிரம் சிம்ரன், பிரியான்ஸ் ஆரியா, நேகல் வதேரா இவங்க தான் டாப் ஆர்டரா இருப்பாங்க. சேயர் கூட நேகல் வதேராக்கு பதிலாக வரலாம், கீழே நேகல் வதேரா வரலாம். பட் டாப் ஆர்டர் இவங்க 3 பேர். அதுக்கப்புறம் சேயர், ஸ்டானிஸ், கூப்பர் கான்லி கண்டிப்பா ஆடுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இல்ல முதல் மேட்ச் ஃபர்ஸ்ட் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சான்ஸை கொடுத்து ஒரு அனலிசிஸ போடுவோம்னு பார்த்தாங்கனாலும் ஓகே தான். ஏன்னா மற்ற டீம் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ஒரு முதல் மேட்ச் சாமிக்கு விடுற மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒரு 2 பிளேயரு, அதாவது 11ஸ்ல பாதிப்பு இல்லாத இடத்துல ஒரு யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்து அவங்க எப்படி அனலைஸ் பண்றாங்க, பிளே பண்றாங்க, பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பட் கூப்பர் கான்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சசாந்த் சிங் இருப்பாப்ல, மார்க்கோ ஜான்சன் இருக்காரு, அஸ்ரப் சிங், யுகேந்திர சகர், லாகி பர்கேசன் இல்ல இப்போதைக்கு. அவரு இன்னும் ஒரு 2-3 மேட்ச் ஆகும் அவர் வர்றதுக்கு. அதுக்கு பதிலாக பிராட்லெட் ஆடலாம். இம்பாக்ட் அப்போ வைசாக் விஜயகுமார் ஆடுவார். சரியா, இதுதான் அவங்களோட ஸ்குவாட். அவங்களுமே தரமா ஒரு 5-6 பவுலர் வச்சிருக்காங்க. பேட்டிங்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ 2 டீமுமே நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான் இன்னைக்கு. இன்னைக்கு அவை மேட்ச் வின் பண்ணுவாங்களா? வாங்க ஃபைனல் வெட்டிக்ஸ் போலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கீ பேட்டில், ஃபர்ஸ்ட் கீ பேட்டில் பாத்துருவோம். அதாவது சுக்மன் கில் விசஸ் அஸ்ரப் சிங். அதாவது அஸ்ரப் சிங் சுக்மன் கில்ல எப்படி கட்டம் கட்டி தூக்குறாரு, அதுதான். அவரு பவர் பிளேல 2 ஓவர் போட போறாரு அஸ்ரப் சிங். சுக்மன் கில் 2 ஓவரும் பேஸ் பண்ண போறாரு. அந்த 2 ஓவருக்குள்ள சுக்மன் கில் காலி ஆகிறாரா, அது ஒரு கீ பேட்டில். பட்லர் விசஸ் சகல் விசஸ் பட்லர். இந்த காம்பினேஷன் கண்டிப்பா ஏதாவது மேஜிக் நடக்கும். பார்க்கலாம் என்ன நடக்கும். ஒண்ணு பட்லர் அடிப்பாரு, இல்லைன்னா சகல் விக்கெட் எடுப்பாரு, பட்லர் விக்கெட். சரியா, அது போக ஐயர் விசஸ் ரஷீத் கான். ஐயர் ஸ்பின்னர் வந்து நல்லா ஆடுவாப்புல. சோ ரஷீத் கானை எப்படி ஆடுறாரு அதை பொறுத்துதான். இல்ல ரஷீத் கான் கிட்ட மாட்டிக்கிறாரா அதை பொறுத்து மேட்ச் அப் இருக்கு. சரியா, இப்ப மேட்ச் ப்ரிடிக்ஷன் ஃபைனல் வெட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் தான் எல்லாரும் அதுதான் சொல்லலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜிடி ஸ்குவாடை பார்க்கும்போது அப்செட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோன்றதுனால நம்ம ஜிடி போறோம். ஒரு 55% ஜிடிக்கு வின்னிங் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், 45% பஞ்சாப்க்கு தர்றோம். ஜிடி டாஸ் வின் பண்ணிட்டா கிளியர்லி வின், அவ்வளவுதான். கண்டிப்பா அது நடக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது, டாஸ்ல தெரிஞ்சிடும். உங்களோட ப்ரொடிக்ஷன் யாருங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் சொன்னது தப்புனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேட்ச் முடிஞ்சதும் ரிவ்யூல பார்க்கலாம்.